மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி, மதுரையில் காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை விளக்கிச் சொல்லுங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இந்த தேர்தல் திருவிழா இப்பொழுதுதான் முடிவடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது. இன்று காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு சரியாக 6 மணிக்கு முடிவடைந்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 5 மணி நிலவரப்படி 77.89% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மதுரையில் 10 தொகுதிகள், அதில் மதுரை மத்திய தொகுதியில் 71.39%, மதுரை கிழக்கு தொகுதியில் 77.07%, மதுரை வடக்கு தொகுதியில் 70.26%, மதுரை தெற்கு தொகுதியில் 76.19%, மதுரை மேற்கு தொகுதியில் 75.68%, மேலூரில் 79.41%, சோழவந்தானில் 84.05%, திருமங்கலத்தில் 84.56%, திருப்பரங்குன்றத்தில் 79.01%, உசிலம்பட்டியில் 79.49%, எப்படி சதவிகித ஓட்டுகள் 77.89% ஓட்டுகள் 5 மணி நிலவரப்படி, சற்றேறக்குறைய 6 மணி நிலவரப்படி பார்த்தோமானால் 88, 87 அந்த சதவீதத்திற்கு சென்றுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது மதுரை மாவட்டத்தில் உள்ள அந்த இப்பொழுது நாம் இருக்கும் பகுதியானது மதுரை மாநகரம் ஓரிப்பாளையம் அருகில் உள்ள கலெக்டர் அலுவலக சாலையில் இருக்கும் செனாய் நகர் மாநகராட்சி இளங்கோ பள்ளியில் இருக்கிறோம். அங்கே வாக்குப்பதிவு முடிந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவு அலுவலர்கள் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பான முறையில் உள்ளே வைத்து அந்த பேக்கிங் செய்து அதற்கு அடுத்தபடியாக சீல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சீல் வைத்த பிறகு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பத்திரமாக பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள். இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் அந்த ஸ்ட்ராங் ரூமில் கொண்டு வந்து வைப்பார்கள். அதன் பின்பு வாக்கு எண்ணும் அன்றுதான் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சீல் அகற்றப்பட்டு வாக்கு எண்ணும் பணிக்கு அது தயாராகும். அதுவரை பாதுகாப்பாக இருப்பதற்காக இந்த சீல் வைக்கப்பட்டு பேலட் இயந்திரங்கள், அதனுடன் இருக்கும் இணை இயந்திரங்கள் அனைத்தும் பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்ல இருக்கிறார்கள். வாக்குப்பதிவு அலுவலர்கள், வாக்குச்சாவடி அலுவலர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். அதுபோக அனைத்து கட்சி ஏஜென்ட்களும், போலிங் ஏஜென்ட்ஸ் அனைவரும் இந்த இடத்திலிருந்து அது அந்த பணிகள் எல்லாம் சரிவர நடக்கிறதா, சரிவர சீல் வைக்கிறார்களா என்பதை பார்த்து இந்த இடத்திலிருந்து அதை பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 335 பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருந்தது. அதில் 408 நுண் பார்வையாளர்கள், கண்காணிப்பாளர்கள் இருந்து கண்காணித்தார்கள். அதுபோக 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் உள்ள 20 மையங்களில் பல வண்ண வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த வாக்குச்சாவடி எண் விவரங்கள் எல்லாம் போடப்பட்டிருந்தது. அதுபோக பெண் அலுவலர்கள் முழுக்க பணியாற்றும் 10 மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இதுபோக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 அந்த தொகுதிகளில் மொத்தம் இருந்த அதாவது ஆண் வாக்காளர்கள் 12,22,309, பெண் வாக்காளர்கள் 12,73,609, ஆக மொத்தம் 24,96,190 வாக்காளர்கள் இன்று வாக்களிக்க தயாராக வைக்கப்பட்டிருந்தது. அதில் கிட்டத்தட்ட 5 மணி நிலவரப்படி ஒரு 80% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதுபோக 6 மணி நிலவரப்படி 86 அந்த சதவீத வாக்குகள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதிவான வாக்குகளின் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியான முறையில் பலத்த பாதுகாப்புடன் தற்பொழுது சீல் செய்யப்பட்டு இவையெல்லாம் அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. வாக்கு எண்ணும் மையங்களில் இதை வைத்து அவர்கள் சரியாக பலத்த பாதுகாப்புடன் வைத்திருந்து வாக்கு எண்ணும் நாளன்று அதை அந்த சீலை அகற்றி வாக்கு எண்ணும் பணிக்கு உபயோகப்படுத்துவார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிச்சாமி. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.